The kingdom of heaven is like a net which was thrown into the sea and gathered fish of every kind. மத்தேயு 13:47. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அவர்களே வலைகளானார்கள். இயேசுமா காவியம். அவர்களே வலையானார்கள். இயேசு இந்த மீன் பிடிப்பவர்களுடைய உவமை, எனும் வயலில் விதைப்பவன் உவமை, களைகள் உவமை, இப்படி மக்களுக்கு பரிச்சயம் உள்ள காரியங்களை பேசி அதன் வழியாக விண்ணரசை பற்றிய செய்திகளை கொடுக்கின்றார். இந்த விண்ணரசு எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறது, எல்லோரையும் அழைக்கிறது, அதில் தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிறது. ஆகவே நம்மில் அநேகர் குறைபாடு சொல்வார்கள். ஒரு முறை ஒரு மேற்றாணியார் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது பக்கத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் கேட்டான், ஓ நீங்கள் மேற்றாணியார் போல இருக்கு, பிஷப் போல இருக்கு. ஆமாம், நான் எந்த கோயிலுக்கும் போகிறதில்லை. அப்படின்னு. ஏன் போகிறதில்லை? கோயிலுக்கு போகிறவங்களெல்லாம் கபடதாரிகள், வேடதாரிகள், ஹிப்போக்ரிட்ஸ். ஆகவே நான் போகிறதில்லை. அந்த மேற்றாணியாருக்கு கோபம் வரல. பரவாயில்ல, நீங்களும் வாங்க, உங்களுக்கும் இடம் இருக்குது அப்படின்னார். அப்படின்னா நீ ஒரு கபடதாரி தான், வா, உனக்கு இடம் இருக்குது. இன்றைக்கு நான் தயார் செய்யும்போது ஒரு குட்டி புத்தகத்தில் படித்த ஒரு செய்தி, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸோடஸ் மாதிரி இந்த சபையிலேருந்து அந்த சபை, அந்த சபையிலேருந்து இந்த சபை, அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய உலா வருதல். அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த சபை நல்லா இருக்குதோ அந்த சபையில் தான் நான் போய் சேருவேன் அப்படின்னா. அப்போ என்ன அர்த்தம்? நல்லா இருந்த சபையில் போய் சேரு, நீ போய் சேர்ந்தோன்னே அந்த சபை குட்டிச்சவராயிடும் அப்படின்னு அந்த கருத்து போட்டப்பட்டது. ஏன்? இந்த துருப்பிடித்த குண்டூசி, அதை நல்ல குண்டூசியோட போட்டு வைங்க, 4 நாள் கழித்து பாருங்கள், நல்ல குண்டூசியெல்லாம் துருப்பிடிச்சிடும். சொத்த மணிலா, இந்த சொத்த மலாக்கொட்டை, அதை நல்ல மலாக்கொட்டையில் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் போயிடும். அழுகிய பழங்கள் அருகில் இருந்தால் மற்ற பழங்கள் எல்லாம் அழுகிவிடும். ஆக யாரிடம் குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைபாடு அவர்களை மட்டும் அல்ல, பிறரையும் தாக்கும். எனவே our duty is to gather in all who will come. God in the end will give the good and the bad the reward they deserve. God offers the treasure of his kingdom to all who believe. நம்மிடம் வரும் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதே நமது கடமை. கத்தோலிக்கம் என்று சொல்லும்போது அனைவரையும் அணைத்து செல்வது என்று அர்த்தம். இறுதி காலத்தில் கடவுள் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கேற்ப வெகுமதி அளிப்பார். கடவுளிடம் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் விண்ணரசின் செல்வங்கள் அனைத்தையும் அளிப்பார். ஆகவே நல்லவர்களுக்கு நல்ல சம்பாவனை, தீயவர்களுக்கு தண்டனை என்பதில் மாற்று கருத்து இல்லை. A sick eye sees nothing but darkness. When it looks into such lightsomeness, and it is no fault of the light that it seems so different to the two. The fault is in the sick eye. Saint Catherine of Siena. ஒரு ஊனமுற்ற கண்ணுக்கு இருளை தவிர வேறு எதையும் காண முடியாது. அத்தகைய இரு கண்களுக்கு வெவ்வேறாக தோன்றுவது கண்ணில் உள்ள ஊனத்தின் குற்றமே. ஒரு
எடுத்துக்காட்டு ஒன்று ஏற்கனவே என்னுடைய மறையுரையில் கூறியிருக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் துணிகளை துவைத்து காயப்போடுவதை பார்க்கிறான். திடீரென்று ஒரு நாள் தன் மனைவியை அழைத்து, வழக்கமாக எதிர் வீட்டில் துவைச்சி காயப்படும் பொழுது அந்த துணியெல்லாம் அப்படியே மங்கிய வண்ணமாகவே இருக்கும். இன்றைக்கி அந்த அம்மா நல்ல சோப்பு போட்டிருக்கு போல இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது எல்லா துணியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த அம்மா சொல்லுது, அப்படி அல்ல, இத்தனை நாளும் நம்முடைய இந்த கதவு ஜன்னலில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் ஏகப்பட்ட தூசி அப்பிட்டு இருந்தது, நேற்று தான் அதெல்லாம் நான் சுத்தம் செஞ்சேன். இப்போ நம்முடைய கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கிறதுனால எதிரில் இருக்கக்கூடியவைகள் பளிச்சென்று தெரிகிறது. பார்த்தீர்களா? அதுதான் உண்மை. நம்மிடம் குறைபாடுகளை வைத்து கொண்டு எதிரில் இருப்பவர்களோ மற்றவர்களோ குறைபாடு உடையவர்கள் என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் அநேகம் உண்டு. Sometimes we have to throw things away and give things away, as the fishermen who pull in the nets and choose the good and the bad and make ourselves clutter free. சில நேரங்களில் சிலவற்றை தூர எறிய வேண்டும், சிலவற்றை விட்டுவிட வேண்டும் என்பது மீனவன் தன் வலையை இழுத்து அதிலுள்ள நல்லவற்றை சேமித்து கெட்டவற்றை விடுத்து சுதந்திரமாயிருப்பவனுக்கு ஒப்பாகும். அநேகமாக கிளட்டர் ஃப்ரீ என்றால் நம்முடைய பாதை எப்பொழுதும் அது தடையின்றி இருக்க வேண்டும். ஆகவே தான் நான் வந்தோடனே இந்த ரெண்டு பக்கமும் ஒரு 2 கோடு போட்டேன். அந்த கோடு போட்டது எதுக்காக? அந்த இடத்துல அமரக்கூடாது, நன்மை வாங்குவதற்கு வழிவிட வேண்டும், மக்கள் வருவதற்கு வழிவிட வேண்டும், வழிகளை அடைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்று அந்த ஒரு பாதை அமைத்த பிறகு மக்களுக்கு சுலபமாக இருக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டில் அடைத்து கொண்டு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒழுங்கு செய்தோம் என்றால் இடம் விஸ்தீரணமாக இருக்கும். சமீபத்தில் கொருக்கமேட்டுக்கு வந்த மக்கள் அங்கு இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து, இவ்வளோ இடம் இருக்குதே இந்த கோவிலுக்கு, ஏற்கனவே இருந்த இடம்தான், ஆனால் முட்செடிகள் புதர்கள் இவைகள் மண்டி போயிருந்தன, ஓரத்தில் அந்த முள்வேலி போட்டு அங்கு புதர்கள் மண்டி இருந்தன. அவளை எல்லாம் சுத்தம் செய்து அழகிய சுற்றுமதில் எழுப்பி வைத்ததும் அந்த இடம் விசாலமாக தெரிகிறது. அதே போன்று நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கக்கூடிய பல வகையான வெறிகளோ அதீத பற்றுகளோ அல்லது சார்புடைய எண்ணங்களோ இவைகளை களைந்தோம் என்றால் நம்முடைய உள்ளம் தெளிவாக இருக்கும். எதை தேர்ந்து கொள்ள வேண்டும், எதை வைத்து கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம் இந்த மீன் பிடிப்பவனுடைய வலை. வலை அனைத்தும் ஈர்த்து கொள்ளுகிறது, ஆனால் மீனவன் நல்லதை தேர்ந்து கொள்வதைப் போல நம்முடைய கண்கள் வலைகள், நம்முடைய உள்ளம் ஒரு வலை, அனைத்தையும் ஈர்த்து கொள்ளக்கூடும். ஆனால் எது தேவை என்பதை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமை என்பதை உணர்வோம். முழந்தாள் இருப்போம். Lord Jesus, increase my hunger for your kingdom and fill my heart with eager longing for you, that I may one day gaze upon your face in everlasting bliss. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அரசின் மீதான என் தாகத்தை அதிகமாக்கும், உம்மையே எதிர்நோக்கும் வாஞ்சையால் என் இதயத்தை நிரப்பும். அதனால் ஒரு நாள் உம் திருமுகத்தை உற்று நோக்கும் நித்திய பேரின்பத்தை அடைவேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இன்று புனித லோயோலா இஞ்ஞாசியாரை நினைவு கூறுகின்ற வகையில் அவர் அனைத்து புகழும் மகிமையும் மாட்சியும் என்றும் உமக்கே என்று தன்னுடைய விருது வாக்கை அமைத்து சேசு சபையை தோற்றுவித்து இந்த விருது வாக்கையும் அவர்களுக்கு கொடுத்து இன்னும் அதிகமாக உம்மையே முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் வாழ்வு அமைய வேண்டும் என்று கற்பித்தார். Ad Maiorum Dei Gloriam, to the greater glory of God, இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்பதை முன்வைத்து தன்னுடைய
பின்பற்றுபவர்களையும் அதே போன்று வாழச் செய்தார். ஒருவன் உலகம் முழுவதும் தனது ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானால் அதனால் என்ன பயன் என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி புனித பிரான்சிஸ் சவேரியாரை மனமாற்றம் செய்து ஒரு உலகப் போக்கில் இருந்தவரை இறைவன் பக்கம் ஈர்த்து அதுவும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபடுத்தி ஒரு புனிதராக மாற்றி இன்றும் அழியாத உடலை பெற்ற ஒரு பாக்கியத்தை பெற்ற புனிதராக விளங்கச் செய்ததும் அவருடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகளை எடுத்துரைத்ததினால். நாங்களும் இந்த வார்த்தைகளை செவிமடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அவைகளின்படி நடக்க எங்களுக்கு வேண்டிய தெளிவான சித்தம், தெளிவான ஞானம், தெளிவான புத்தி, அறிவு இவைகளை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து நாங்கள் என்றும் உமக்குரிய மக்களாக வாழச் செய்திருளும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருளும். யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும், இன்னும் யாரெல்லாம் எங்கள் ஜெபத்தை வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். வல்லமையான இந்த நேரத்திலே உம்முடைய ஒளிக்கதிர்கள் அருள் வீச்சு அவர்களை உற்று நோக்குபவர்களுக்கு சென்று அடைவதாக. உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று எங்கும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் செபித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உமது அருளை நிறைவாக தருவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.